Hello everyone, this is Anushka Jayaraman, exercise 4.3 CBSE class 9 6th sum. If the work done by a body on application of a constant force is directly proportional to the distance travelled by the body, express this is in the form of equation in two variables and draw the graph of the same by taking the constant force as 5 units. Also read from the graph the work done in the distance travelled by the body is 2 units and 0 unit. Okay ba? So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா constant force is 5 units னு கொடுத்திருக்காங்க and the distance travelled. So the distance travelled is equal to x units and the work done is equal to y units. So எதும் directly proportional அப்படினு சொல்றா constant force is directly proportional to the distance travelled by the body. So it is constant is directly proportional னு சொல்லிருக்காங்க. So நமக்கு தெரிஞ்சது work done is equal to force into distance, right? So this is formula force into distance. இந்த formula தெரிஞ்சா மட்டும் தான் அத போட முடியும். Work done is equal to force into distance. So this is the formula. ஸோ ஒர்க் டன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய்னு கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விச் இஸ் 5. ஃபோர்ஸ் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாங்க விச் இஸ் 5 இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ். ஸோ 5 இன்ட்டு எக்ஸ். அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு 5x இம்ப்ளைஸ் தட் ஒய்ஸ் ஈக்குவல் டு 5xங்கிறது தான் என்னோட லீனியர் ஈக்குவேஷன். கரெக்டாக இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் போட்டு கிராஃப் போடணும். அந்த கிராஃப்லேருந்து தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 2 யூனிட்ஸ்க்கும் 0 யூனிட்ஸுக்கும் நான் ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஸ் ஈக்குவல் டு 5x அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்து பார்ப்பேன். Then y is equal to implies that y is equal to 5 into 0 will gives you the answer 0. அடுத்து இங்கே டேபிள் போட்டுடலாம். x is equal to 0. x is 0 னா y is 0 ஆயிடுச்சு. அடுத்து x is equal to 1 கொடுப்பேன். ரேண்டமாக 0 1 2 தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இந்த இடத்துல கொடுக்கலாம். y is equal to 5 into 1 which is equal to 5. ஸோ இங்கே வந்துட்டு 1 போட்டிங்கன்னா இங்கே 5 வந்துடும். இப்போ எக்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம். x equal to -1 கொடுக்குறேன். y is equal to 5 into -1 will gives you the answer -5. So if I am giving -1 na -5. So this is my table போட்டாச்சு. So easily you can draw the graph now. Yes, நம்ம graph draw பண்ணிடலாம். 0, 0 first point. So first 0, 0 as usual நான் graph பிரிச்சு axis பிரிச்சு வச்சிருக்கேன். 0, 0 is my first point. Next point is 1, 5 is my second point. So 1 is in the x-axis, 5 is in the y-axis. 1, 5 is my second point. Next one is -1, 5. So -1, 5 அப்படின்னா -1 is here, -1, -5, not exact 5, -1, -5. ஸோ அப்போ இந்த இடத்துல வரும் -1, -5. இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். எஸ். ஸோ நம்மளால் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் இருக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கலாம். எஸ். ஸோ இதை போட்டோன்னே என்ன எழுதணும் இங்கே y is equal to 5xங்கிற அந்த ஈக்குவேஷனை எழுதிடணும் நம்ம. ஓகேவா? எஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 2 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒர்க் டனில் நம்ம ஆல்ரெடி என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், 5 y is equal to 5xன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக இதான் நம்ம லினியர் ஈக்குவேஷன். இதில் இந்த எக்ஸை தான் 2 யூனிட்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ y is equal to 5 into 2 will gives you the answer 10. இது y is equal to 10. அதையும் நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணலாம். அடுத்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ y is equal to 5xல் y is equal to 5 into 0 which is y is equal to 0ன்னு எடுத்துக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் எக்ஸோட வேல்யூவை அவங்க டேரெக்டாக கொடுத்தாமல் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸிலி யூ கேன் ப்ரூவ் தட். அப்போ என்ன எழுதிக்கலாம் இங்கே ஃபஸ்ட் இங்கே என்ன எழுதிருக்கலாம் 10ன்னு எடுத்துக்கலாம். 10ன்னு எடுத்தோன்னா எக்ஸ் 2ன்னு போடும்போது தான் ஒய் 10ன்னு வந்துச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டை 2, 10ன்னு எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் 0ன்னு போடும்போது ஒய்யும் 0ன்னு வந்துருச்சு. ஸோ 0, 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். ஸோ 2, 10 எங்கே வருதுன்னு பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணிக்கலாம். 2, 10 எங்கே வருதுன்னு ப்ளாட் பண்ணலாமா? ஸோ 2 இங்கே 10 இங்கே which is in positive which is 2, 10. இதுதான் நம்ம எப்படி plot பண்ண போகிறோம் அப்படின்னா which is in dotted linesல plot பண்ண போகிறோம் because it is distance traveled in 2 units, right? ஸோ அதை தனியாக நம்ம காமிக்கணும், அதனால் dotted lines நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ this is my answer for first subdivision. ஓகே. ஸோ அப்போ இதை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை டேரெக்டாக நம்ம இதோட ஜாயின் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட்டோட. ஏன்னா எவ்வளோ வேணால் நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம். எஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.